Thank you. And I request Dr. S. Chandrakumar and Dr. Arvindan Silvaraj to please come forward and felicitate our chief guest. Can you all please give a big round of applause? Thank you, Doctor. And sir, we would be delighted if you could share a few words. டிபார்ட்மெண்ட்டை இன்னைக்கு இனாகிரேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. இது என்ன சிறப்புனா, இது வந்து ஒரு அதிநவீன வசதிகளோட இந்த பக்கத்தில் உள்ள மக்களுக்கு உதவி செய்கிற மாதிரி ஒரு ரொம்ப வசதிகளோட நவீன ஃபெசிலிட்டிஸோட இங்கே ஆரம்பிச்சிருக்காங்க. சொல்லப்போனால் இங்கே இருக்கிற வசதிகள் வந்து வேற எந்த கார்பரேட் ஹாஸ்பிட்டல்லையும் சென்னையில் இல்லை. இஎன்டி டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உள்கால் சம்மந்தப்பட்ட மருத்துவ சிகிச்சைகளா, இல்லை குரட்டை, தூக்கத்தில் ஏற்படும் மூச்சுத்திணறல், இதனால ஏற்படுற சிகிச்சைகள், காது கேடாண்மைக்காக உண்டான காப்பீடு இம்ப்ளான்ட் போன்ற நவீன சிகிச்சைகள், இது எல்லாமே இங்கே செய்யறதுக்கு உண்டான வசதிகள் இருக்கு. ஸோ இது ஒரு ரொம்ப அட்வான்ஸ்டு ஃபெசிலிட்டிஸோட உள்ள ஒரு டிபார்ட்மெண்ட். இந்த டிபார்ட்மெண்ட்டை வந்து இன்னைக்கு இனாகிரேட் பண்ணி இந்த இந்த மக்களுக்காக வேண்டி அர்ப்பணிச்சிருக்காங்க காவேரி ஹாஸ்பிட்டல். அப்புறம் நான் வாழ்த்துறேன். உங்களுடைய இன்னும் மேலே மேலே சிறந்து வளரணும்னு எனக்கு என்னுடைய விருப்பம். டாக்டர் ஆனந்த் வந்து ஒரு ரொம்ப தலை சிறந்த காதுத்துறை மருத்துவ நிபுணர். கோயம்புத்தூரில் வந்து கொடி கட்டி பறந்துட்டு இருக்கிறவர். இப்போ சென்னைக்கும் வந்து அவருடைய அறுவை சிகிச்சை ஃபெசிலிட்டிஸ் எங்கேயும் பண்ணுற மாதிரி இப்போ முடிவெடுத்திருக்காரு. அவருக்கு கிடைச்சது ஒரு பெரிய கிஃப்ட் தான் காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு. அவருடைய எக்ஸ்பர்டீஸ்னால அவருடைய கூட சக மருத்துவர்கள் வந்து கூட இருக்காங்க. டாக்டர் பிரவீன், திவ்யா, டாக்டர் சிவகாமி, இவங்க எல்லாருமே தலை சிறந்த மருத்துவர்கள். ஸோ இவங்க எல்லாருமே இங்கே இந்த டிபார்ட்மெண்ட்டை நல்லபடியாக கொண்டு வந்து டெவலப் பண்ணி இன்னும் எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி வருங்கிறது எனக்கு பூர்ண நம்பிக்கை இருக்குது. கூடிய விரைவில் இந்த டிபார்ட்மெண்ட் வந்து உலக அளவில் பேர் எடுப்போங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ என்னுடைய வாழ்த்துக்கள் மேலே மேலே வளரணுன்ற வேண்டி நான் நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ. டாக்டர் ஆனந்த், காதுமூக்கு தொண்டை பிரிவு காவேரி ஹாஸ்பிட்டல் ரேடியல் ரோடில் இப்போ தலைமை பொறுப்பேற்று இந்த டிபார்ட்மெண்ட் நடத்திருக்கேன். நான் சார் மோகன் காமேஸ்வரோட ஸ்டூடெண்ட் ஆக்சுவலாக. ஸோ அவரோட பிளெஸிங்கோட இந்த டிபார்ட்மெண்ட் ஆரம்பிக்கும். ஸோ எல்லாமே அண்டர் ஒன் குரூப் ஆக்சுவலாக. ஸோ எந்த கார்பரேட் ஹாஸ்பிட்டலும் இந்த மாதிரி ஒரு இஎன்டிக்கு ஃபெசிலிட்டிஸ் வந்து இல்லைன்னே சொல்லலாம். எல்லாமே ஒரே ஃப்ளோரில் வந்து தலை சுற்றல் பிரிவாகட்டும், காது கேட்காத பிரிவில் வந்து பண்ணுற எல்லா டெஸ்ட் ஆகட்டும், ஆப்ரேஷனுக்கு அப்புறம் கொடுக்குற ஸ்பீச் ரீஹபிலிட்டேஷன் பிரிவாகட்டும், ப்ளஸ் ஒரு அட்வான்ஸ் வந்து ஒரு கன்சல்டேஷன் ரூம், எண்டாஸ்கோபிக் ரூம் எல்லாமே சேர்ந்து ஒரே ஃப்ளோரில் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ காவேரி ஹாஸ்பிட்டல் சேர்மன், கோச்சர்மன் எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டில் எல்லாம் காது கேட்காம வரவங்களுக்கு டெஸ்ட் பண்ணி உடனே அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் சொல்லி அசஸ் பண்ணி சரி பண்ண முடியும். ஸோ அலர்ஜினால மூக்கில் அடிச்சுட்டு வர சைனஸ் சிகிச்சைக்கும் எல்லா அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்டும் இங்கே இருக்குது. ப்ளஸ் வந்து வாய்ஸ் கரெக்ஷன் சர்ஜரிஸும் இங்கே பண்ணுறோம். ப்ளஸ் ஃபொரட்டிக்கு வந்து ட்ரீட்மெண்ட் ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டோம், சர்ஜரி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ எல்லாமே அண்டர் ஒன் ரூஃபில் காவேரி ஹாஸ்பிட்டல் எல்லாமே இருக்குது. எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்க ஃபெசிலிட்டிஸ் ஆல்மோஸ்ட் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டுக்கு எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ நாங்கள் ஒரு 4 பேர் டீம் ஆக்சுவலாக, டாக்டர் பிரவீன், சிவகாமி அண்ட் திவ்யா. ஸோ எல்லாரும் சேர்ந்து டாக்டர் மோகன் காமேஸ்வரோட கைடன்ஸில் இந்த டிபார்ட்மெண்ட்டை இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இது வந்து ஆக்சுவலாக கோயம்புத்தூர்ல இருந்து சாரோட பேஷனே வந்து எப்படி எல்லாரும் ஜூனியர்ஸ்க்கு டீச் பண்ணுறது, நிறைய ஃபெல்லோஷிப் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த சேம் இதை நானும் என் கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டலில் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். இங்கே வந்து அதே தான் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்து இப்போ ஜூனியர்ஸ்லாம் வந்து ஜாயின் பண்ணுறது, நாங்கள் அவங்களுக்கு எஜுகேட் பண்ணுறது, ப்ளஸ் ஃபெல்லோஷிப் ஆரம்பிக்கிறது, ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுக் கொடுக்குறது, இந்த மாதிரி ஒரு டீச்சிங் இருந்ததுன்னா டீச்சர் ஆகுறதா தான் ஒரு ஜூனியரை ட்ரெயின் பண்ண முடியும். அப்போதான் வந்து ஒரு க்ரோ இருக்கும். இல்லை அப்படின்னா மொனோட்டோனஸாக ஒரு டிபார்ட்மெண்ட் போயிடும். ஸோ அதனால ஸ்டார்டிங்லேயே ஒரு டீச்சிங் ப்ரோக்ராம் சேர்த்து ஆரம்பிக்கலான்னு பிளான் வச்சுருக்கோம். அதுக்கு சேர்மன், கோ சேர்மன் எல்லாம் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக ஃபியூச்சரில் ட்ரைனிங் சென்டராக, இன்ஸ்டியூட்டாக இந்த காவேரி ஹாஸ்பிட்டலில் மாற்றி ட்ரை பண்ணுறோம்.